வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தலைவர் 173 இந்த படம் குறித்து பல்வேறு செய்திகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை யாரு இயக்குனர் அப்படிங்கிறது. ஏற்கனவே உறுதியாகி ஷூட்டிங் போற ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் அந்த இயக்குனருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை காரணமாக அவர் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதில் அஸ்வத் மாரிமுத்து அவர் இயக்குனராக இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற செய்தி. இதுல இன்னொரு செய்தி தான் அதுக்காகத்தான் நான் இந்த பதிவை போடுறேன். இது ராஜ்கமல் நிறுவனம், அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த இருவரும் அபிஷியலா தெரிவிக்க வேண்டிய விஷயம். அது வரைக்கும் எல்லாமே வதந்தி தான். இதுல ரெண்டாவது, இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட், அதே போல ரஜினியினுடைய தலையீடு, இது ரெண்டை பத்தி தொடர்ச்சியாக அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க சில கும்பல், அரபைக்காட்டு கும்பல். அது என்னன்னா, ரஜினி சார் இந்த ஸ்கிரிப்டை முழுசா கதையை முதல்ல கேட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு. குறிப்பா அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. அதன் பிறகு சிபி முழு கதையும் ரஜினிக்கு சொல்லியிருக்காப்புல. வித் அந்த அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன வருதோ அதை அப்படியே நேரேட் பண்ணியிருக்காரு ரஜினிக்கு. அது முழுசா கேட்டுட்டு ஓகே நீ ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி ஓகே கொடுத்துட்டாரு. அபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியான பிறகு ரஜினி கிட்ட திரும்ப கொண்டு போய் அதை சப்மிட் பண்ண பிறகு ரஜினி முழுசா படிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் கருத்துக்கள் இதெல்லாம் மாற்றணும், காட்சிகள் மாற்றணும். அதில் குறிப்பாக துரந்தர், அந்த படம் துரந்தர் 2 படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த ஸ்கிரிப்டை மாற்றுங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அதுவும் இது ஒரு ஸ்பை த்ரில்லர், அதாவது ஒரு உளவாளி, கிட்டத்தட்ட ஜெயிலர்லையும் அப்படித்தான். அப்புறம் உளவாளி, அதே நேரத்தில் ஃபேமிலி மேன், அவருடைய அந்த பாத்திரத்தை அந்த துரந்தரில் வர்ற ரன்வீர் சிங் பாத்திரம் மாதிரி மாற்றணும் அப்படின்னு ரஜினி சொன்னார். அப்படி மாற்றினா முழு அந்த கதையும் மாற்றணும், படத்தினுடைய தன்மையை மாறி போயிடுங்கிறதுனால அந்த தம்பி சிபி சக்கரவர்த்தி அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாரு அப்படின்னு ஒரு குப்பை ஸ்கிரிப்டை இவங்கள எழுதி படிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் 50 வருஷம் சினிமாவில் இருக்காரு, 5 தசாப்தங்களை பார்த்துட்டவர், பல ஜாம்பவான் இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றியவர். எல்லா இயக்குநர்களும் ரஜினியை பற்றி சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர், டைரக்டர்ஸ் ஆக்டர், இயக்குனரின் நடிகர். அவருக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா, அந்த காட்சியை இப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை இயக்குனர்கிட்ட சொல்லி அவங்க ஓகேன்னா பண்ணுவார், இல்லைன்னா வேண்டாம் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த். அதாவது ஸ்கிரிப்டில் தலையிட்டு மொத்தத்தையும் மாற்று, இந்த சீனை தூக்கு, அந்த சீனை தூக்கு, கிளைமேக்ஸை மாற்று, இன்டர்வல் பிளாக் இப்படி வை, அப்படி இயக்குனருடைய சுதந்திரத்தில் இதுவரைக்கும் தலையிட்டு அவர் திருத்தங்கள் சொன்னதா சரித்திரமே கிடையாது. எந்த படத்துக்குமே அவர் அப்படி சொன்னதில்லை அப்படின்றது தான் இதுவரை அவரை இயக்கிய இயக்குநர்களுடைய கருத்து. ரஜினியை வைத்து அதிக படம் பண்ணவர் எஸ்பி முத்துராமன் சார். எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல நினைவாற்றலோடு இருக்கிறவர் எஸ்பி முத்துராமன். இப்போ வரைக்கும் ரஜினிக்கும் அவருக்கும் ஒவ்வொரு படத்திலும் என்ன மாதிரி கான்வர்சேஷன் நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, ரஜினி எஸ்பிஎம் அவர் ஒரு வெறும் இயக்குனரை மட்டும் பார்க்கல, ஒரு நண்பருக்கு நண்பரா, ஒரு அண்ணனா அவர் எஸ்பிஎம் பார்க்குறாரு. அதனால ரஜினிக்கு எது நல்லதோ அதை செய்யக்கூடிய ஒரு எஸ்பிஎம். அந்த 2 பேருக்குமான அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. நீங்க அந்த 6லிருந்து 60 வரை படம் பண்ணப்போ, இல்லை சார் எனக்கு இது சூட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ரஜினி. ஆனா இல்லை நீ நடி, பரவாயில்ல, நாங்கள் ஒரு 5000 அடி எடுக்கிறோம் இதை இந்த கதையை, அதில் உனக்கு பாரு, எடுத்த பிறகு அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்லன்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. யாரு? பஞ்சரணா சலார். 5000 அடி ஃபிலிம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய செலவு. ஆனால் அவங்களுக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை. அதே போல் ரஜினி அதை நல்லா பண்ணிடுவார், அதை எடுத்த பிறகு ரஜினியால் மறுக்க முடியாது, நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்ற நம்பிக்கையில் நான் 5000 அடி எடுக்கிறேன் பாருன்றாங்க. எடுத்து ரஜினிக்கு காட்டுறாங்க. ரஜினி நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இது வேற மாதிரி வந்திருக்கு போடான்ட்டு கண்டினியூ பண்ணுறாரு.
இந்த கருத்துக்களை முதல்ல வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. புவனா அவர் கேள்விக்கு நிறைய வசனம் இருக்கு, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரை கூப்பிட்டு இல்லை நம்ம இப்படி பண்ணிக்கலாம், வசனம் வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. அதே ரஜினி வந்து குரு சிஷ்யன் படத்துல வந்து மொத்த படத்தையும் வந்து 28 நாள்ல முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த 28 நாளும் வந்து அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை பார்த்துருக்காரு எஸ்பி முத்துராமனுக்கு. கேமரா ஆங்கிள் பார்க்கறதுலேருந்து ஈவன் லைட் பாய்ங்க கூட ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி முத்துராமன் சொல்லுவார். ரஜினியினுடைய இன்வால்மெண்ட்டுங்கிறது இதுதான். மற்றபடி வந்து ஒரு இயக்குனருடைய சுதந்திரத்தை தலையிட்டு மொத்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச ஸ்கிரிப்ட் டோட்டலாக மாற்றுன்றதோ, பிடிக்கிறேன்னா எனக்கு இது வேண்டாம், அவ்வளோதான். ரஜினி எப்பவுமே வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். சந்திரமுகி 2 நீங்கள் பண்ணால் பெரிய ஹிட் ஆகும் சார், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாசு சார் எவ்வளவு கம்பல் பண்ணியிருக்காரு. ஒரே வார்த்தை தான், சந்திரமுகி அது ஒரு வேற ரேஞ்சு, அதை விட்டுருங்க, அதுக்கு 2ஆம் பாகம்லாம் வந்து என்ன வச்சு பண்ணாதீங்கன்றார். அதே நேரம் அவர் லாரன்ஸை வச்சு பண்ணும்போது வாழ்த்து சொல்லிட்டு அதை விட்டுட்டார். பாஷாவுக்கு எத்தனை முயற்சி, பாஷா 2 எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாஷா வந்து ஒரு கல்ட் கிளாசிக், அதை வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதுக்கு சீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பெருமை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் ரஜினி சார். வேண்டானா வேண்டாம் அப்படித்தான் தவிர ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அவர் எழுதின ஸ்கிரிப்டில் வந்து தலையிட்டு இதை இங்கே மாற்று, இந்த வசனத்தை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று அப்படியெல்லாம் சொல்லி இயக்குனரை வெறுத்து போக வைக்கிற அந்த தன்மை வந்து என்றைக்குமே சூப்பர் ஸ்டாருக்கு கிடையாது. இத்தனை ஆண்டுகள் தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிற அவர் இது வரைக்கும் செய்யாத ஒன்றை இந்த படத்துல செஞ்சாரு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க அந்த அறவைக்கட்டு பசங்கள்லாம். அது வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் வந்து பலரும் அது இல்லை உண்மை. இந்த உண்மை என்னன்னா, இந்த இயக்குனருக்கு இருக்கிற சிக்கல், சிபி சக்கரவர்த்திக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த தெலுங்கு பட ப்ரொடியூசர் வந்து என்ஓசி தரல, அதே போல அவரை பஞ்சாயத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ அவர்கள் சொன்ன நிபந்தனைகளை ராஜ்கமல் நிறுவனம் எப்படி ஏத்துக்கும்? அது வேற ஒரு கம்பெனி, ஒன்று இவ்வளவு காசு கொடு, இல்லை எங்களையும் பார்ட்னரை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு உள்ள வர அவங்க முயற்சி பண்றத இந்த நிறுவனம் ஏத்துக்கல அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல். அது ஓரளவுக்கு ஜெனியூனான ரீசன். அது ஏன் இந்த படம் வந்து இந்த படத்துல இருந்து சிபி சக்கரவர்த்தி வெளியே போற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த சிக்கல் தானே தவிர மற்றபடி ரஜினி இதை பண்ணாரு, ரஜினி வந்து இதை நிராகரிச்சாரு, ரஜினி இதில் தலையிட்டு இந்த திருத்தங்கள் பண்ணி டைரக்டரை வந்து வெறுத்து போக வச்சுட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிப்படை அறிவற்றவர்களுடைய பேச்சு. இது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்போ இந்த படத்துக்கு இயக்குனரா அஸ்வந்த் மாரிமுத்து அது வந்து ஓகேவா, ரஜினி வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னா, ரஜினி வந்து அவர் சொன்ன கதையை கேட்டிருக்காரு, கதை முழுசா நேரேட் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து அந்த அவரே சொல்லியிருக்காரு, அஸ்வந்தே சொல்லியிருக்காரு, நான் சொன்ன கதையோட இன்டர்வல் பிளாக் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லியிருந்தாராம். அதே போல் படத்தோட கிளைமேக்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இதை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். இப்போது இந்த 173க்கு பிறகு நெல்சன் படம் இருக்குது. நெல்சனே இன்னொரு முறை ரஜினியை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது. அதன் பிறகு வந்து அஸ்வந்துக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட வந்து ரஜினி எப்போ அதை கேட்டிருக்கலாம். இது சிபி கமிட் ஆகிறதுக்கு முன்ன நடந்தது இதெல்லாம். இப்போ கமிட் ஆன பிறகு வந்து ரஜினிக்கு இந்த கதையை நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இப்போ இந்த சிக்கல் இருக்கிறதுனால அஸ்வந்தை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதாவது சினிமாவை பொறுத்தவரைக்கும் எதையுமே வந்து நம்ம மறுத்து பேச முடியாது. அதே போல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்ல முடியாது. எது வேணா நடக்கக்கூடிய ஒரு துறை இது. அஸ்வந்த் மாரிமுத்துவும் உடனே வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் சிம்பு படத்துக்கு கமிட் ஆகி அந்த பட வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஏஜிஎஸ் வந்து இந்த வதந்திகள் வரும்போதே ஏஜிஎஸ் தங்கள் படத்தோட அப்டேட் ஒன்றா வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சாய் அபயங்கர் எங்கள் அடுத்த படத்தோட அந்த க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எந்த படம் அப்படின்னு போடல, எஸ்டிஆர் படமா அல்லது வேறு படமா அப்படின்னு தெரியல, சாய் அபயங்கர் உள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ட்விட்டை வந்து வெளியிட்டு அந்த படத்தையும் வந்து போட்டிருந்தாங்க, ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. அதனால் அவர் அங்கிருந்து வரணும்னா ஏஜிஎஸ் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே போல் எஸ்டிஆர் சிம்பு கிட்ட வந்து ஒரு முறையான அவருக்கு வந்து சொல்லிட்டு, ஏன்னா அவரும் வந்து அவருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. அரசன் படம் அது பாதியில் நிற்கிது.
அதை முடித்த பிறகு தான் சிம்பு இந்த படத்துக்கு வர முடியும். தேசிங் பெரிசன் படம் ஒன்று நிற்கிது. ஸோ இந்த சிக்கலெல்லாம் வந்து இருக்குது. அதனால் அஸ்வந்த் மாரிமுத்து இது எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இங்கே வரணும். அப்போது இந்த படம் ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, ஏப்ரல் இறுதியில். இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து உள்ளே வராரு அப்படின்னா ஏப்ரல் மாதம் படப்பிடிப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அவர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரஜினி ஓகே பண்ணி அப்புறமா ஷூட்டிங் போகிறதுன்றது திரும்ப மாதக்கணக்கில் இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சுந்தர் சியால் ஒரு 3 மாதம் இந்த ப்ராஜெக்ட் தடைப்பட்டுச்சு. இப்போது சிபி சக்கரவர்த்தி, இப்போ சிபி சக்கரவர்த்தி வெளியே போயிட்டா இந்த அஸ்வந்த் மாரிமுத்து அவரால் வந்து இன்னும் சில மாதங்கள் எடுக்கும். அப்போது ரஜினி சொன்ன ஆகஸ்ட் மாதம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படம், அது ஆகஸ்ட் மாதம் படப்பிடிப்புங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க, ரெட் ஜெயிண்ட். அப்போது இந்த படம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது தள்ளி போகலாம். எதுன்னா ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்துக்கு பிறகு தான் வந்து இவங்க படத்தை ஷூட்டிங் போகிற ஒரு வந்து அந்த வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இது நடைமுறையில் பார்க்கும்போது தலைவர் 173 உடனடியாக நடக்கணும்னு சொன்னால் அது இயக்குனர் சிபி இருந்தால் தான் உடனடியாக நடக்கும். அஸ்வந்த் வர்ற மாதிரி இருந்தேன்னா அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெல்சன் தான் வந்து திரும்பவும் ரஜினியை இயக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது.